ஓம் சாந்தி. அவ்யக்த சமிக்ஞை 29 ஏப்ரல் 2024. अभी बाप के संस्कार, बाप के गुण, बाप के कर्तव्य की स्पीड और बाप के अव्यक्त निराकारी स्थिति की स्टेज सभी में समानता का मेला मनावो. இப்பொழுது தந்தையினுடைய சமஸ்காரங்கள், தந்தையின் குணங்கள், தந்தையின் காரியத்தின் வேகம் மற்றும் தந்தையினுடைய அவ்யக்த மற்றும் நிராகார நிலையினுடைய ஸ்டேஜ், இவை அனைத்திலேயுமே சமநிலையின் விழாவை கொண்டாடுங்கள். பாபா என்ன சொல்றார்? நாம தந்தைக்கு சமமாக ஆக வேண்டும் என்ற லட்சியத்தை நாம ஒவ்வொருவரும் வைத்திருக்கிறோம். இதை நமக்கு லட்சியமாக பாபா கொடுத்திருக்கிறார். அப்ப அதற்கான லட்சணங்களாக அவருடைய சமஸ்காரங்கள், அவருடைய குணம், அவருடைய காரியத்திலே அவர் காட்டுகின்ற வேகம், அவருடைய அவ்யக்த நிராகார நிலை, இந்த எல்லா விஷயத்திலேயுமே அவருக்கு நாம் சமமாக ஆகணும். அப்படி ஆகி அந்த ஒரு விழாவை நாம கொண்டாடுவோம். ஜப் ஆப் பாப் கி சமானதா கா மேளா மனாயேங்கே தப் ஜெய் ஜெயக்கார் ஹோகி வினாஷ் கே சமீப் ஆயேங்கே. எப்பொழுது நாம் தந்தையுடன் இந்த விஷயங்களில் எல்லாம் சமநிலை அடைந்து விட்டோம் என்ற விழாவை கொண்டாடுவோமோ அப்பொழுது வெற்றி முழக்கம் என்பது ஏற்படும், விநாசமும் நெருக்கத்திலே வந்துவிடும் அப்படின்னு பாபா சொல்றார். அப்ப வெற்றி முழக்கத்தை கொண்டு வந்து விநாசத்தையும் நெருக்கத்திலே கொண்டு வருவதற்கான ஒரு வழி என்ன அப்படின்னா, குணத்திலேயும் சமஸ்காரங்களிலேயும் காரியத்திலேயும் எல்லாவற்றிலேயுமே ஸ்திதியை தக்க வைத்துக் கொள்வதிலேயும் எல்லாவற்றிலேயுமே நாம தந்தைக்கு சமமாக ஆகணும். அப்படி ஆகும் பொழுதுதான் அழிவினை நாம நெருக்கத்துல கொண்டு வர முடியும், விநாசத்தினை நெருக்கத்துல கொண்டு வர முடியும். பாப் கி சமானதா ஹி வினாஷுக்கோ சமீப் லாயேகி. தந்தையோடு இருக்கின்ற சமநிலைதான் விநாசத்தை நெருக்கத்தில் கொண்டு வரும். அதனால நாம சோதிச்சு பார்ப்போம், பாபாவினுடைய குணத்தை போல என்னுடைய குணம் இருக்கிறதா? பாபா இருக்கிறது போல அவ்யக்த நிராகார ஸ்திதியிலே நான் ஆத்மா இருக்கின்றேனா? அந்த ஒரு விஷயத்தை நாம சரி செய்து விட்டோம் என்றாலும் மற்ற எல்லா விஷயங்களில் தானாகவே நல்ல மாற்றம் என்பது வேகமாக ஏற்பட்டுடும். தந்தைக்கு சமமான அவ்யக்த நிராகார நிலையிலே இருக்கின்ற ஆத்மா நான். அந்த ஒரு உயர்ந்த ஸ்வமானத்திலே நாம நம்மை தக்க வைத்துக் கொள்வோம். அதற்குரிய குணங்கள் தானாகவே நம்மிடம் நடைமுறையில வந்துடும். நன்றி பாபா. ஓம் சாந்தி.